ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி வந்து நான் பார்க்கும்போது PKXD இதில் பார்ட்டி மாதிரி தான் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருப்பேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. இப்போ எனக்கு தெரியாது தான். சரி பரவாயில்ல வாங்க. அங்கே ஏதோ பார்ட்டி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் பார்க்குறேன். திரும்பி போய் பார்க்கலாமா? சரி பார்ப்போம். பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்ட்டி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு காய்ஸ். எனக்கு இப்போ நானும் டைமண்ட் வேணுமே. நானும் டைமண்டுக்கு நான் எங்கே போவேன்? சரி ஏதாச்சும் வேலை பார்ப்போமா காய்ஸ்? வேலைனா எனக்கு எங்கே அவங்க சேர்ந்து வேலை கேட்போம். ஐயா தோற ஐயா, இந்த வீடு நல்லா இருக்கே. யாரோட வீடு? ஸோ காய்ஸ், இந்த வீடு நல்லாவே இல்லை. அதனால வந்து ஒருத்தவங்களோட வீடை நான் பார்க்க போகிறேன். அந்த வீடு இங்கே இருக்கான்னு தெரியலையே. கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்காது. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஓகே வாங்க கைஸ், ட்ரை பண்ணுவோம். இங்கே இருக்காது கைஸ். நம்ம ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பார்த்துருக்கணுமே. இப்போ தான் காட்டுறேன். மறந்துட்டேன் கைஸ். எனக்கு இப்போ என்னாச்சும் சொல்கிறது? எங்கடா என் வீடு? சரி வீடு எங்கடா? என் வீடு என்ன என் வீடா? ஆமாம் எல்பியே தலையில் போட்டு வச்சுருக்கானோட. இப்போ பார்த்தீங்களா 10,000. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தப்போ 10,000 லைக் இருந்துச்சு. நம்ம அடே சரி இதில் இல்லைன்னா என்ன, நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக 10,000 லைக் வந்துச்சுன்னா இல்லை 1000 லைக் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இதோட பார்ட் 2 போடுவேன். அதனால் லைக்கு பண்ணிவிடுங்க. ஏதோ ஒரு இடம் இருக்குது. இது படிக்க மாட்டேனே. ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. என்னோட இடம் அது. சூப்பராக இருக்கே. யாரோட வீடுன்னு நினைக்கிறேன். ஓகே, வெளில வந்துட்டோம். வீடு தான் கைஸ். சரி வீடெலாம் எப்படிலாம் கட்டியிருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு சிலையை வச்சுருக்காங்க. போ, அவங்களோட சிலை அது. சரி இப்போ நம்ம போய் என்ன பண்ண போகிறோன்னா, ப்ளே கிரவுண்ட் இருக்குல்ல, நடந்து போகலாமா லிஃப்ட்டில் போகலாமா? லிஃப்ட்டே வேணாம். லிஃப்ட்டில் ப்ளே கிரவுண்டில் போய் விளையாட போகிறோம். ஓகே, இங்கே நிறையா இடம் இருக்குது, சொல்ல மாட்டேன். ப்ளே இடத்துல நிறைய இது வந்திருக்கு. நீந்தி போவேன். இங்கே பாரு ஜம்ப்பு. மீன் என்னடா மீன் பிடி துடிக்கிற மனுஷன்டா. எப்படி நல்லா இருக்கா கைஸ்? இங்கே பாருங்கள் நம்ம டான்ஸை. சூப்பராக இருக்கு. சரி நம்ம அர்கேட்டில் போவோம். அர்கேட் கிட்டே போய் எப்படி இந்த டைமண்ட் இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். எதுக்கோ டைமண்ட் வந்து டிமாண்ட் கொடுத்தாங்களே. அர்கேட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். ஆடிக்கிட்டே போவோம். என்னடா ஆடுற? ஐயே, இது வியாபாரமாகாது. இப்போ பாருங்கள், லெட்ஸ் கண்டம் சார். இது என்ன ஆடும்? முட்டிக்கிட்டோம். ஏதாச்சும் எதுக்காச்சும் ஒரு நல்ல கேமாக ஃபஸ்ட்டு பெட் பேரடைஸ் விளாட்லாம் கைஸ். ஐயோ சரி, ஃபஸ்ட்டு வேறு ஏதாச்சும் கேம் விளாடுவோம். என்ன கேம் விளாடலாம்? டைமண்ட் கொடுக்குற கேம் ஏதாச்சும் விளாடுவோம். என்ன கேம் வித்தியாசமாக இருக்குது? இது விளாண்டு பார்ப்போமா? தானே வேறு இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டே பெட் பேரடைஸுக்கு போவோம். பெட் பேரடைஸ்க்கு கொஞ்சம் பின்னாடி பஸ் எடுத்தோன்னா கேட்கும், கண்டுக்காதிக்க. சரி பெட் பேரடைஸ் கொண்டு போகலாம். ரொம்ப நாளும் ஒரு டவுட்டு, ஏதோ ஒரு இடம் இருக்குது. சரி யாருன்னு தெரில. ஓகே 400 நான் ஆடு பார்த்து வாங்கிக்கிறேன் காய்ஸ். 90 ஆட்ஸ் கொடுத்தா தான் நம்ம வந்து இது பண்ண முடியுமா? இதுக்கு தேவையில்லாமல் 2 ஆடு வேறு பார்த்துட்டேன். சரி வின் பவுன்ஸ் டிக்கெட் அதான் தெரியுமேடா. 7 கேம்ஸ் டைமண்டுக்கு கடைசியில் கொடுக்க மாட்டானோ. சரி காசாச்சும் கொடுக்குறானோலே.
ஹே நல்லா இருக்குல்ல சாங்கு? கேட்குதா? கேட்கும். ஹே ஓப்பன் கந்தம் ஃப்ளார். ஐயோ டிட் யூ சி? கொரிலா என்னடா உருண்டையாக்கி வச்சுட்டீங்க? அடப்பாவீங்களா, கொரிலானா எப்படி இருக்கும்? காங்கு, காட்சியில் காங்கு தெரியுமா? 1 2 3 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இருக்குக்கா. கண்டிப்பாக தான் வரும்னு நினைக்கிறேன், தெரில. சரி 15. எஸ், சூப்பர். கரெக்டாக தான் பண்ணிருக்கோமா? சூப்பர், 15 தான். ஓப்பன் கந்தம் சார். அது ஏதோ வருது, ஆனால் என்ன வருதுன்னு தெரில. பேட்டரி வேறு லோவாக இருக்குது. ஹே யாரா? ஜூலி. சூப்பர். ஓப்பன் கந்தம் ஸ்டார். ஜூலி எத்தனை போகுது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 கைஸ். 20 கரெக்டாக 20 போகுது. 21. ஐயோ 20 கொடுத்துட்டேனே. ஷிட். How many do you see? நானா? இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு. சரி பரவாயில்ல. கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18 19 20 21 22 23 24 கொடுத்துருக்குங்க காசு. லெவலில் இருக்குது. இருக்கு காய்ஸ். கரெக்டாக சொன்னானே. ஐயோ தெரியாதனோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டோம். எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு அழுவ வச்சுட்டு இல்லையா? சரி பரவாயில்ல காய்ஸ். எப்படியோ டபுள் ப்ரைஸ்னால் எனக்கு எதுக்கு? கரெக்ட் எவ்ரிதிங். இப்போ தான் கொஞ்சமாக பொறுமையாக. சரி எங்கேயாச்சும் இந்த இடம் நல்லா இருக்குது, இந்த ஸ்பாட். வாவ், ஹேய், யார் என்ன பார்த்து சொல்கிறாங்களோ? இல்லை. சரி நான் ஒரு கேம் பார்த்தேன் காய்ஸ். எங்கேயோ இங்கே தான் இருந்துச்சு. எங்கே போயிருக்கோம்? எங்கேயோ இருந்துச்சு காய்ஸ். இதாக இருக்குது இந்த என்ட்ரன்ஸில். இல்லை நல்ல வேலை காய்ஸ், இங்கே வரல காய்ஸ். இப்போ நம்ம ஒரு கேமுக்கு வந்திருக்கோம். அந்த கேம் நல்லாவே இல்லை. குதிரை பந்தயம் காய்ஸ், குதிரை பந்தயம். டேஷ் பண்ணி ஓடுறா. காய்ஸ் நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். டேஷ்லாம் கொடுத்து ஏதோ கொண்டு வந்து தெய்வம் மாதிரி விட்டுட்டு. ஓகே காய்ச்சி வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். டேஷ் கொடுத்து இல்லை திரும்பி நான் மட்டும் தான் உழுவுறேன் போல். எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது. என்னடா ஒத்தையா இப்போ அதே வச்சுருக்கீங்க? எனக்கு தான் விளையாடவே தெரியல. போ சூப்பர். நான் தான் ஜெயிக்க போகிறேன். இல்லை, நான் தான் ஜோக்க போகிறேன். நான் தான் இருக்கலே லாஸ்ட். என்னையும் தாண்டி வரல லாஸ்ட்டாக இருக்கான். சொல்லி வாய முடியல. எங்கடா பின்னாடி ஓடா. ஃப்ளாஷ் வேகத்தில் டேஷ் வேகத்தில் போயிட்டுருக்கோம் காய்ஸ். இப்போ வந்து டேஷ் வேகத்தில் போயிட்டுருக்கோம். அதனால் சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். தோக்க போகிறது முடிவாயிட்டு. அதனால் கவலைப்பட வேணாம். சரி பரவாயில்ல. ஓகே டேஷ் கொடுத்து போட. டேஷ் கொடுத்து அது எனக்கு மட்டும் தான் இப்படி விடும். எனக்கு இந்த கேமே தெரியாது காய்ஸ். விளாண்டதே இல்லை பிகேஎஸ்டியில். இப்போ சொல்லப்போனால் பிகேஎஸ்டியே எனக்கு வந்து புதுசு தான். இப்போ தான் எனக்கு தெரியும் பிகேஎஸ்டியே. அதாவது நேத்திலேருந்து தெரியும்னு சொல்கிறேன். நேத்தி
இது பாவம் அந்த ட்ரோனுக்கு எவ்வளோ தான் வேலை வாங்குறது. சரி தோக்க போகிறது நிச்சயம். பச்சை கலர் மண்டை முன்னாடி போயிட்டுருக்கான். அவனையாச்சும் தாண்டுவோம். தாண்டா டே ஒரு பாக்ஸ். பாக்ஸ் வாங்கிட்டேன். இன்னும் கிடைக்க போகிற என்னடா அது கலர் மாதிரி எதுவும் கிடச்சிருக்கா? நான் தேவையில்ல போச்சு. இந்த பாக்ஸும் தாண்டிட்டோம். பாக்ஸு ஐயோ போச்சு. சீக்கிரம் கொண்டு விடுமாலாம் தாண்டிடுவான். எங்கே போகிறான் அந்த பாக்ஸு? சுத்துரு சொன்னாலே. ஓகே எப்படியோ வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம்? தோக்கா வந்திருக்கோம். நம்மளுக்கும் பின்னாடி 2 பேர் இருக்காங்க. சூப்பர். இதை வாங்கியிருக்கேன். ஓடிக்கிட்டு இருக்கோம். சவுண்ட் நல்லா இருக்குல்ல? போடு. குதிரையை வச்சுக்கிட்டு மற்றவெல்லாம் என்னென்னமோ குதிரையில் போயிட்டுருக்குன்னு சொல்ல மாட்டேன். இதே குதிரை தான் மற்றவங்க. இந்த எல்லாருமே ஃபஸ்ட் டைம் வந்திருப்பாங்க போல். ஓகே காய்ஸ் எப்படியோ கொஞ்சம் காசு கிடச்சிருக்கு. சரி அந்த காசு வச்சு எக்ஸ்டி ரேரம் தோத்துட்டோமே. அப்புறம் என்ன திரும்பி வெளில போயிடும். சுற்றுது சொன்னாரே. யாராவது இது நான் தானா? டைமண்ட் எங்கேயாச்சும் ஒரு 400 டைமண்ட் எப்படி வாங்குறதா எனக்கு இன்னும் தெரில காய்ஸ். அது மட்டும் தெரிஞ்சிட்டுனா சூப்பர். ஃப்ரீயா ஃப்ரீன்னு தானே ஃப்ரீன்னு சொன்னதானா இங்கே வந்தேன். 50% ஆஃபர் இது கொடுத்தா. ஸ்டார்ட் பாக்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்? கொடுக்குறேன். ஓகே 10% போனஸ். சூப்பர். ஏதோ ஒரு பாக்ஸு டே ட்ரெஸ் ஒரு சட்டை மட்டும் கொடுத்து ஷபா இவன் தான் கொடுக்குறான். 15க்கு இதை வாங்கலாம். இருக்கிற எல்லாத்தையும் கரைச்சிடுவோம். வாங்காய்ச்சி எல்லாத்தையும் கரைச்சிட்டு தான் இன்றைக்கி ஒரு ஷூ. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாமல் காசு செலவு பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு பார்க்க, ஆனால் தேவையானது தான் ஒன்றுமே இல்லை. ரீகனெக்டிங் நெட்வொர்க் சிஸ்டம் வேறு. 10 நிமிஷம் நான் வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் எப்படி நான் காசு டைமண்ட்டை சேர்க்குறதுன்னு தெரில. இப்போ இருந்த டைமண்ட்டையும் கரைச்சிட்டாங்க. அதனால் இது ஆஃபர்ஸ் பியர் ஹவுஸ் பேக் ஃப்ரீ. இதை எடுத்தால் நான் பாதி காசு போயிட்டு என்னால் எப்படி வாங்குறதுன்னே தெரில காசு. இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் வேறு. ஓகே காய்ஸ் சர்வர் டைம் ஃபினிஷ்ட். அதனால் நாளைக்கு பார்க்கலாம். பார்ட் 4 வரும். 3 வரும். பை நான் தான் உங்கள் எல்பி என்டர்டைன்மெண்ட் ஸ்டுடியோ. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.